Perfect. இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் டைம்னால எப்பவும் கேக் கட் பண்ணுவோம். ஸோ வர நியூ இயர்க்கு டால் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சுட்டீஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச டால் கேக் எப்பவும் பேக்கரியில் தான் வாங்குவோம். ஆனால் இனிமேல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் பவுடர் சுகரும் 1/4 கப் ஆயிலும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்து மிக்சியில் பொடி பண்ணால் அது 1 கப் வரும். இப்போ இதை பேட்டராக மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அது கொதி வந்ததும் அதை எடுத்து கலந்து வச்சிருக்கிற கேக் மாவில் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதில் முட்டை தயிர் எதுவும் சேர்க்கலை. நம்ம எவ்வளோ தான் பேக்கிங் பவுடர் சேர்த்தாலும் கேக் சம்டைம்ஸ் ஹார்டாக வரும். அதனால் பால் ஹீட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் கேக் நமக்கு. அதுக்காக தான் சூடான பால் சேர்க்குறோம். மிக்ஸ் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் ஃப்ளேவர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா, பைனாப்பிள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சூடான பால் சேர்த்துக்கிறதுனால பேட்டர் கெட்டியாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் லிக்யூடாவோ இருந்துச்சுன்னா கூட கேக் ஸ்பாஞ்சியாக தான் வரும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கேக் ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம கேக் எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த கேக் டின்னில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்து அதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இது நம்ம கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் செய்கிறோம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் சேர்த்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஸ்டாண்டில் 1 கப் வச்சு கவுத்தி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரீ ஹீட்லாம் பண்ணலை, நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஸ்டாண்டு மேலே கேக் டின் வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணால் கேக் 40 நிமிஷம் பேக் ஆகுறது 45 நிமிஷம் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ வேற ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை பீட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் கொஞ்சம் க்ரீமியாக வரும். அந்த டைமில் பீட் பண்ணுறதை நிறுத்திட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பீட் பண்ணுற பவுலுக்கு அடியில் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கியூப்ஸ் வச்சுட்டு அது மேலே வச்சு பீட் பண்ணுங்க. அப்போ நல்லா ஃப்ளஃபியாக வரும் க்ரீம். எனக்கு 40 நிமிஷத்துலேயே கேக் பேக் ஆயிடுச்சு. பேக் ஆனதும் ஸ்டிக்கில் கத்தி வச்சு செக் பண்ணோம்னா அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் ஃபுல்லாக பேக் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை ஒட்டினுச்சுன்னா லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்போ பெர்ஃபெக்டாக பேக் ஆகிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த விப் க்ரீம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே பீட் பண்ணிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஹை ஸ்பீடில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த விப் க்ரீம் நான் 1 கப் எடுத்திருந்தேன். ஆனால் பாருங்கள், பீட் பண்ணதுக்கப்புறம் 3 மடங்குக்கும் அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு க்ரீம் கிடச்சிருக்கு. இப்போ ஃப்ளஃபியாக வந்ததும் க்ரீம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பேக் பண்ண கேக் ஃபுல்லாக ஹீட் போனதும் கத்தியால் சைடில் எடுத்து விட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. குக்கர், கடாய், பேன், ஓவன் எதுவுமே இல்லாமல் நான் புதுசாக ஒரு மெத்தடில் கேக் பேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பேக் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேக் கையில் எடுக்கும் போதே உடஞ்சிடும் போல் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இதை நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறப்ப கவனமாக பண்ணுங்க, கொஞ்சம் வளைஞ்சா கூட கேக் ஷேப் மாறிடும். பாருங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொன்னும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்பவே இதில் விருப்பம் இருந்தால் முட்டை இல்லை தயிர் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே நல்லா ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் க்ரீம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேஸ் கேக் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் மேலே சேர்த்துக்கோங்க.
இதை எதுக்காக செய்கிறோம்னா கேக் சாஃப்டாக வரணும்னு தான். ஃப்ளேவர் சேர்க்காம சுகர் வாட்டர் மட்டுமே கூட சேர்க்கலாம். ஃப்ளேவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இப்போ கேக் மேலே க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. விப் க்ரீமில் கேக் செய்கிறப்ப ஐஸ்கிரீம் கேக் டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். க்ரீமோட லேயர் தின்னாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் சாக்லேட் கேக் செய்கிறதுனால சாக்கோ சிப்ஸ் இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கனச்சே இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த விப் க்ரீமுக்கு பதிலாக பட்டர் க்ரீம், க்ரீம் சீஸ், க்ரீம் வச்சு கூட இந்த டால் கேக் செய்யலாம். ஆனால் இந்த விப் க்ரீமில் நம்ம கேக் செய்கிறப்ப நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் நமக்கு வீட்டிலையே கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் விப் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த விப் க்ரீமை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காமல் வீட்டிலையே செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் லேயர் சேர்த்து கேக் ஃபுல்லாகவே மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம விப் க்ரீம் பீட் பண்ணதுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வெளியே எடுக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் விப் க்ரீம் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. க்ரீம் மேலே லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்ம புது ட்ரெஸ் வாங்குறப்ப அதில் பில் அட்டை இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கூட செட் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கோட மிடில் டால் வச்சுக்கோங்க. கேக் ஒயிட்டாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு சுட்டீஸ் கொக்கோ பவுடர் மேலே கொட்டிட்டாங்க. ஸோ நான் அப்படியே அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டாலுக்கு கவுன் போடுற மாதிரி நாசில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்லி நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு விப் க்ரீமில் கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இப்போ கேக் ஃபுல்லாக டாலோட பேக் சைட்லையும் கீழேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனில் வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பூ போல் வச்சதும் டால் மேலே க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக கவுன் ஸ்டோன் வைக்கிற மாதிரி நான் சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். கேக் ஃபுல்லாகவே கேப் இல்லாமல் சாக்கோ சிப்ஸ் மேலே வச்சுக்கலாம். கேக் செஞ்சு முடித்த உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் கேக் எப்போ கட் பண்ண போகிறோமோ அப்போ வெளியே எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம செஞ்ச கேக் ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீம் மெல்ட் ஆகாமலும் இருக்கும். இப்போ டாலுக்கு சின்னதாக வளையல் போட்டுக்கலாம். கேக் ரொம்ப 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 சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. கட் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் இருக்குது. கேக்கை ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு கட் பண்ணால் சாஃப்டாக தான் வரும். ஆனால் நான் கையாலேயே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக. ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்ட்டும் டெக்ஸ்சர்லையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சாக்லேட் டால் கேக் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. இந்த டால் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.